டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியா முழுவதும் 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதில் 5 மாநிலங்கள் 2026 தேர்தலை சந்திக்க உள்ளார்கள். சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக மேற்கு வங்கம், தமிழ்நாடு இது போன்ற மாநிலங்களும் இதுல அடக்கம். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தம் மூலமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து 97 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. இந்த நீக்கத்திற்கு பிறகும் தமிழ்நாட்டில் மேலும் 1,70,00,000 வாக்காளர்களை நீக்குவதற்கான வேலைகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறது. அதே போல மேற்கு வங்கத்தில் 1,36,00,000 வாக்காளர்களை நீக்குவதற்கான வேலைகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்குது அப்படின்னு மம்தா பானர்ஜியும் திமுகவும் குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கில் மம்தா பானர்ஜி இன்றைக்கு நேரடியாக ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருக்கிறார். Aadhaar card will be one of the proof documents, but they said no. On with Aadhaar card, said in other state, said the domicile certificate is allowed, said the family registered card is allowed, said the government housing card is allowed, the health card is allowed, the bank books means whatever caste certificate is allowed. Only they targeted Bengal on the eve of election. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றது குறித்து தான் இந்த விவாதத்துல நம்ம பேச இருக்கிறோம். இது குறித்து நம்முடைய கலந்துரையாடுவதற்காக பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னிலையில் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக மம்தா பானர்ஜி சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதுல மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜியை ஆஜராகி வாதாடி இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு என்ன நடந்தது? அதாவது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் நேரில் அவங்களுடைய வழக்கை சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாடுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட எல்லா ஊடகங்களும் அதை பெரிய அளவுக்கு அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாருமே இல்லையா? இதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. இவங்களே ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க, பொறுப்புல சிட்டிங் சிஎம் இவங்க தான் போயிருக்காங்க. இவங்களே ஒரு வழக்கறிஞர். அதனால அவங்களுடைய கேஸை அவங்களே நாங்க வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எதுக்காக ஒரு வழக்கறிஞர் இருக்கலாம், ஆனா எதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொன்னா, இது வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மக்களுடைய ஜனநாயகத்துக்கும் அவங்களுடைய வாக்கு உரிமைக்குமான பிரச்சனை. அதை நான் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். கட்சியோட பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆமா, இது ஒரு கட்சியோட பிரச்சனை கிடையாது, மக்கள் பிரச்சனை. மேற்கு வங்களுடைய மக்கள் பிரச்சனை. நான் அவங்களுக்காக நானே வாதாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்க வர்றதை எப்படி அவங்க கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுடைய சோசியல் மீடியால எப்படி போடுறாங்க அப்படின்னா, அவங்க படிக்கட் நீதிமன்றத்தில் போற மாதிரியான போட்டோலாம் போட்டு இது பீப்புள்ஸ் அட்வொகேட் வெர்சஸ் டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு இது மக்களினுடைய வழக்கறிஞருக்கும் சாத்தானின் வழக்கறிஞர்களுக்குமான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சோசியல் மீடியால பரப்புறாங்க. அந்த அளவுக்கு அது போயிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஆர் ப்ராசஸ் நடக்குது. இது டெலிஷனுக்கானதுதான், இன்க்ளூஷனுக்கானது கிடையாது. அதாவது நீக்குவதையே மையமாக அதையே அடிப்படையாக கொண்டுதான் இந்த எஸ்ஐஆர் செய்யறாங்க. மக்களை சேர்ப்பதற்கான நோக்கமே இதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க. Sir, their SIR process is only for deletion, not for inclusion. Mismatch not only the title, sir. Mismatch, mismap, unplanned. Now suppose a daughter after marriage, she go to the in-laws house. Now why she's changed her title? Why she's using the husband's name, husband's title? That is also mismatch. ரொம்ப பரபரப்பான வாதம். 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த வாதத்தை கேட்டிருக்காங்க. அதனால இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல நூற்றுக்கணக்கான அதிகாரிகள், மக்கள் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸால அதனால நடந்த மன உளைச்சல்ல இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் இவங்க ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அந்த அஃபெக்ட் ஆன ஃபேமிலிஸ், அதாவது பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ், அவங்கள ஒரு 50 பேரை டெல்லியில கொண்டு தங்க வச்சிருக்காங்க. டெல்லியில இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தினுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்காங்க. அவங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சிருவாங்க, பேசிடுவாங்க அப்படின்ற அச்சத்துல டெல்லி போலீஸ் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்க இங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்களோ அதுக்கு முன்னாடி பேரிகேடோட போய் பேரிகேட்லாம் போட்டு தடுப்பு எல்லாம் போட்டு டெல்லி போலீஸ் நிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய போலீஸே இவங்க கொண்டு போயிருக்காங்க. செய்தியெல்லாம் வந்திருக்கு,
வெஸ்ட் பெங்கால் போலீஸே வந்து டெல்லிக்கு கொண்டு வந்துட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா? செய்தியெல்லாம் போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா அவங்க முன்னாடி நிக்கிற இடத்துல போய் இவங்களே எதுக்காக நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெல்லி போலீஸே வந்து கேக்குறாங்க. दिल्ली पुलिस से क्यों आप लोग थ्रेट कर रहे हैं? क्या किया है? आप इधर में रुको, आप तो इधर में से भाग क्यों रहे हो? भाग क्यों रहे हो? देखिए भाई हम नमस्ते करके कहते हैं, आप लोगों को जैसा भाई बहन है हमारा। அதை வந்து அவங்க கட்சியை சேர்ந்த மொய்த்ரா, அவங்க எம்பி மொய்த்ரா, அவங்க வந்து சோசியல் மீடியால போட்டிருக்காங்க, ஒரு சிங்கம் வரும்போது எப்படி அவங்களாம் பயந்து ஓடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டெல்லி போலீஸ் மட்டும் நிற்கும் போது அந்த போலீஸ் எல்லாம் விலகி ஓடுறத வந்து அவங்க வீடியோ சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. அதுக்கு எதுக்காகனா இவங்க வந்து மீடியால பேசிடுவாங்க அப்படின்றதுக்காக. அவங்க எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அந்த 50 ஃபேமிலியும் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனரை சந்திச்சு, ஞானேஷ்குமாரை சந்திச்சு, உங்களுடைய இந்த திட்டமிடாத இந்த எஸ்ஆர் ப்ராசஸால எவ்வளவு பேர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்து போனவர்களுடைய குடும்பம், அது மாதிரி உயிரோட இருக்கும்போது இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டவர்கள், அது மாதிரி பெயர்கள்ல இருக்கிற முரண்பாடால வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் போனவர்கள், இவங்களெல்லாம் அவங்க கொண்டு வந்து நேரில் வந்து அவங்க முன்னாடி ஆஜர்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க டெல்லிக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலி வந்து இந்த டெல்லி போலீஸ் இப்படி பண்ணும்போது அதுக்கு எதிரான இவங்க இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ் அப்படின்னா என்ன? லாஜிக்கான முரண்பாடுகள் அப்படின்னா என்ன? சில விஷயம் நம்ம பேசும்போது சொல்லுவோம் இல்லைங்களா, லாஜிக்கா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பொருள் இருக்கிற மாதிரி பேசணும், அதுதான் லாஜிக். அதுல என்ன பிரச்சனை வாக்காளர் பட்டியல்ல அப்படின்னா, வாக்காளருடைய பெயர், அவங்க அப்பாவுடைய பெயர், இது ரெண்டையும் எடுத்து பார்க்கும்பொழுது 15 வயசுக்கு இடைவெளி இருக்கு 2 பேருக்கும் இடையில, அதுக்கு உள்ள இடைவெளி இருக்கு அப்படின்னா லாஜிக் இல்லாம இருக்கு. இல்லைன்னா அப்பாவுடைய பெயருக்கும் இவங்க பெயருக்கும் இடையில 50 ஆண்டுகளுக்கு மேல இடைவெளி இருக்கு அப்படின்னா, வயது விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து லாஜிக் இல்லாம இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல வந்து அமர்த்தியா சென், நோபல் பரிசு பெற்ற பெரிய புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர், அவருக்கு நோட்டீஸ் வந்துருச்சு இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ் கீழே. அது என்னன்னா, அவங்களுடைய அம்மாவோட வயதுக்கும் அவருடைய வயதுக்கும் கீழே வந்து 15 வயசுக்கு தான் இடைவெளி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து. சோ இந்த மாதிரியான அந்த காலத்துல அப்படிதான சின்ன வயசுலயே திருமணங்கள் நடக்கிற பிரச்சனை. அது வந்து அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து எரரா கூட இருக்கலாம், நிறைய பிழைகள் இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். அதனால 50 ஆண்டுகளுக்கு மேல எப்படி அது இருக்க முடியும்? அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நிறைய எரர், கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் டாக்குமெண்ட் தான் இந்த வாக்காளர் பட்டியல்லாம். அதுல சில பிரச்சனைகள் இருக்கும், நம்பர்ஸ் மாத்தி வந்திருக்கும், இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் அதுல இருக்கு. அதை இடலாம் சுட்டி காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு நம்பர் வந்து அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல? இல்ல அதுதான் 1,36,00,000 பேருக்கு வந்து இந்த எல்டி லிஸ்ட், அந்த எல்டி லிஸ்டே வந்து அவங்க வெளியிடாம இருந்திருக்காங்க. அதை வெளியிடுங்கன்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. கோர்ட்டு தான் வந்து நீங்க அதை வெளியிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான அளவுக்கு அதுல பிரச்சனையா போயிருக்கு. அது என்ன மாதிரி பிரச்சனை, குறிப்பா பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய பெயர்கள், அந்த பெயர் வந்து ஏற்கனவே இருந்த பழைய லிஸ்ட்ல வந்து வங்காள மொழி, பெங்காலில இருந்திருக்கு. அதை வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்றாங்க இங்கிலீஷ்க்கு. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் போது நிறைய பெயர்கள் வந்து மாறி மாறி ஸ்பெல்லிங் மாறி மாறி வந்திருக்கு. அதனால வந்து உங்களுக்கு இப்ப இருக்கிற பெயரும் அந்த டிரான்ஸ்லேட் பண்ண இங்கிலீஷ்ல இருக்கிற பேரும் வந்து மிஸ்மேட்சா இருக்கு. ஏதாவது பெயர்கள் உதாரணம் சொல்ல முடியுமா? இல்ல இப்ப டட்டா அப்படின்னு இருக்குன்னா DUTTA எழுதலாம், அது வந்து வேற ஸ்பெல்லிங் DATTA இருக்கலாம். அந்த மாதிரியான, அது மாதிரி ROY, அது மாதிரி முகமது அப்படின்னு இருக்குன்னா முகமதுடைய ஸ்பெல்லிங் வேற, முகமதுன்னு சில ஸ்பெல்லிங் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கலாம் அந்த வங்காள மொழியில இருந்து. இந்த மாதிரியான பிரச்சனை. இதுல இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது 33% மைனாரிட்டிஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க. அதுல வந்து முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்கு. அதுல குறிப்பா கல்கத்தா போர்ட், அதுல வந்து அதிகமான முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில நிறைய அளவுக்கான இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கிறது வந்து அந்த தொகுதியில தான் அப்படின்லாம் செய்திகள் வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட இது கம்யூனிட்டியை வந்து குறி வச்சு நடத்தப்பட்டிருக்குது அப்படின்ற அலிகேஷனும், அந்த குற்றச்சாட்டும் அந்த வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளாலதான் அந்த மக்களுக்கு நியாயம் வேணும். நியாயம் வேணும்னா இன்னும் குறுகிய காலம் தான் இருக்கு, இன்னும் ஒரு சில நாள்கள் தான் அந்த ப்ராசஸ் முடியறதுக்கே இருக்கு. அதுக்குள்ளார வந்து நீங்க எப்படி முடிக்க முடியும்? அதனால இது வந்து 2025, அதாவது இதுக்கு முன்பு என்ன வாக்காளர் பட்டியல் இருந்துச்சு, ஆண்டுதோறும் ஒரு சம்மரி ரிவிஷன் இதெல்லாம் நடக்குது. ஆமா, அந்த இறுதியா ரிவிஷன் நடந்து என்ன வாக்காளர் பட்டியல் இருந்துச்சோ அந்த பட்டியலின் அடிப்படையில வர தேர்தல் நடத்துங்க. இதெல்லாம் வந்து
நடத்தி முடிக்க முடியாது. அதாவது என்ன சொல்றாங்க, அவங்க கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 24 வருஷமா நீங்க நடத்தாத அந்த எஸ்ஐஆரை எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துல எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா நீங்க, அதாவது 2 ஆண்டுகள் எடுத்துட்டு செய்ய வேண்டிய அளவுக்கான பணி இது, எதுக்காக நீங்க 2 மாசத்துல செய்றீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப வேற என்ன வாதங்களை வச்சாங்க நீதிமன்றத்துல? ஒரு 5 நிமிடங்கள் என்னோட வாதங்களை முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி கேக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. Sir, because of the harassment of the people, because of Bengal is targeted, sir. Sir, you tell me why not Assam? Sir, why not Assam? The state government, we cried foul, saying that Why not Assam? in cooperation. They say Why not Northeastern? அவங்க நான் உங்களுக்கு 5 நிமிடம் இல்லை, நீங்க 15 நிமிடம் கூட எடுத்துட்டு நீங்க அவங்க கருத்துக்களை சொல்லுங்க. அவங்க அட்வொகேட்லாம் இருக்காங்க, நீங்களே இதை பேசக்கூடிய அளவுக்கு இதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நீதிபதிகள் இருக்கீங்க, வாதங்கள்ல வழக்கறிஞர்கள்லாம் வச்சிருக்காங்க, ஆனா அந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு நீதி எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்குது இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீதி கதவு இடுக்குல கதறிட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க. நேரடியாவே சூரியகாந்த் முன்னாடி நேரடியாவே சொல்லியிருக்காங்க, பெஞ்ச் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பிரச்சனை அவ்வளவு முக்கியத்துவமான, அதுல முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இதை எஸ்ஐஆரை நீங்க ரத்து பண்ணுங்க, இது இந்த குறுகிய காலத்துல இது முடிக்க முடியாது, பழைய பட்டியலின் அடிப்படையில நீங்க தேர்தல் நடத்துங்க. அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அவங்களோட வாதத்தின் பொழுது, ஆதார நீங்க எடுத்துக்க சொன்னீங்க, ஒரு ஆதாரமா ஆதார் கார்டை எடுத்துக்க மாட்டாங்க, அசாம்ல இப்படி இல்லை, எங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனை, இப்படியான விஷயங்களையும் சொல்றாங்கல்ல, அது என்ன விவரம்? Aadhaar card will be one of the proof documents, but they said no, on with other card. Said in other state, said the domicile certificate is allowed, said the family registered card is allowed, said the government housing card is allowed, the health card is allowed, the bank books means whatever caste certificate is allowed. Only they targeted Bengal on the eve of election. அதாவது ஆதார் கார்டை இவங்க ஒரு டாக்குமெண்டா சேர்த்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையமும் அதை லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. ஆனா ஆதார் கார்டை இவங்க எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல எங்கேயுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டு மம்தா பானர்ஜி முன்வைக்கிறாங்க. அதுல அவரே என்ன சொல்றாரு, நீதிபதி என்ன சொல்றாருன்னா, ஆதார் கார்டுல சில பிரச்சனைகள் இருக்கு, அது இன்னும் முடிவுக்கு வரல, அதனோட சட்டமே இது குடியுரிமைக்கான ஆவணம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. இதுல சில லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அதனால அந்த ஆதார் கார்டு அடிப்படையில நீங்க அதை செய்யணும் அப்படின்ற கோரிக்கை இருக்கு. அதாவது முதல் கோரிக்கை இதை ரத்து பண்ணுங்கன்றது, அப்படி இல்லைன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க அதை இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான. அசாம்ல நடக்கிறது வேற, இங்க மேற்கு வங்கத்தில் நடப்பது ரெண்டுமே வேறு வேறு. ஆமா, அதாவது மேற்கு வங்கத்துக்கு பக்கத்துல தான் அசாம் இருக்கு. ஆனா அசாமுக்கு இதே இது அறிவிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, அங்க ஸ்பெஷல் ரிவிஷன்ன்றாங்க. அங்க எஸ்ஐஆர் இல்ல, எஸ்ஐஆர் கிடையாது, எஸ்ஆர்ல என்னன்னா, இப்போ நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தாதான் நம்ம பேரை அங்கே வாக்காளர் பட்டியலில் சேர்க்குறாங்க. ஆனால் எஸ்ஆர்ன்றது நீங்கள் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி தர வேண்டியதில்லை, அவங்க செக் பண்ணுவாங்க, அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேரை அதில் சேர்த்துப்பாங்க. அது ஒரு ரிவிஷன், அவ்வளோதான். நமக்கு தான் இந்த எஸ்ஐஆர் பெங்காலுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு அதை செய்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் வெஸ்ட் பெங்காலில் ஊடுருவிடுறாங்க, பீகார்ல நேபாள்ல இருந்து ஊடுருவிட்டாங்கன்னாங்க. ஆமா, அதாவது பீகார்ல இவங்க எஸ்ஐஆர் நடத்தி எத்தனை வெளிநாட்டுக்காரங்களை இங்க ஊடுருவிருக்காங்கன்னு இவங்க கண்டுபிடிச்சாங்க. எந்த செய்தி வந்திருக்கு? எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் இவங்க வெஸ்ட் பெங்கால்ல என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேசிகள் ஊடுருவிட்டாங்க, நாங்க அதுக்கு எல்லையில தடுப்பு அமைக்கலாம், ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்துட்டாங்க, எல்லையில தடுப்பு அமைக்கலான்னு பாக்குறோம், அதுக்கு மாநில அரசு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசியிருக்காரு. அதுக்கு மம்தா பானர்ஜி ரொம்ப கடுமையா சொல்லியிருக்காங்க, எல்லையை பாதுகாக்கிற வேலை உங்களுடைய வேலை, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்கு, நீங்க பாதுகாக்கணும், அதை விட்டு எங்களை நீங்க குறை சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி ரொம்ப கடுமையா பேசியிருக்காங்க. அதாவது இவங்க என்னன்னா, இந்த மாதிரி வெளியில இருந்து உள்ள வந்துருவாங்க, முஸ்லிம்ஸ் வந்துருவாங்க, முஸ்லிம் வாக்காளர்கள் இங்க ஊடுருவிட்டாங்க, பங்களாதேசிக்கு வந்துட்டாங்க, பாகிஸ்தானியர்கள் வந்துட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு, அதாவது நிரூபிக்கப்படாத ஆதாரங்கள் இல்லாத, டேட்டா இல்லாத ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி எஸ்ஐஆர் இவங்க நியாயப்படுத்துறதுக்கான வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ்ல இன்னொரு அம்சமும் இருக்கு. அது என்னன்னா, மம்தா பானர்ஜி அதை கோர்ட்லயும் கூட சொல்லியிருக்காங்க, பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த ப்ராசஸ் எஸ்ஐஆர் ஆன்டி விமன்னே சொல்லிட்டாங்க, அதாவது பெண்களுக்கு எதிரானதுன்னே சொல்லிட்டாங்க. அதுல என்ன அப்படின்னா, பெண்கள் திருமணம் ஆகிட்டு அவங்க புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய சர்நேம், அதாவது பெயருக்கு பின்னாடி இருக்கிற அந்த வட மாநிலங்கள்ல இருக்கிற இதுபடி
அந்த பெயருக்கு பின்னாடி இருக்கிற பெயர் மாறிட்டு புகுந்த வீட்டோட பெயரை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. இப்படி வரும்பொழுது அந்த பெயரும் பழைய வாக்காளர் பட்டியல இருக்க பேரும் மிஸ்மேட்ச் ஆகுது. இந்தியா முழுக்கவே அதான கலாச்சாரம். ஆமா, இப்படி ஆமா நம்ம ஊர்ல இனிஷியலா மாத்திப்பாங்க. பெண்கள் வந்து திருமணம் ஆயிட்டு வரும்போது கணவருடைய பேரை வந்து இனிஷியலா மாத்துவாங்க. இப்படிலாம் இருக்கும். அப்படி இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து விடுபட்டு போகுது. அதனால வந்து எஸ்ஏஆர் இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ்ல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு வந்து பெண்களும் மைனாரிட்டிஸும் தான். அதனால இது வந்து அவங்களை குறி வச்சு வெளியேற்றுறதுக்கான வேலை. அங்க வந்து இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் அதையும் ஏத்துக்க மாட்டாங்க. அதையும் சொல்றாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க ஏத்துக்க அந்த 12 ஆவணங்கள்ல அதுவும் தானே இருக்கு தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருது. அதாவதுங்க இதுல என்ன ப்ராசஸ்னா, அவங்களுடைய நோக்கமே வந்து சேர்க்கறதுக்கான இதா இருந்துச்சுன்னா எப்படியா இருந்தாலும் அவங்க இந்த 13 ஆவணங்களை சேர்த்துக்கலாம். இதுல எந்த அளவுக்கு அவங்க போறாங்க அப்படின்னா மைக்ரோ அப்சர்வேஷன் வெளியில இருந்து கொண்டு வராங்க. அது வந்து மம்தா பானர்ஜி முக்கியமாக வைத்த குற்றச்சாட்டு இது. மைக்ரோ அப்சர்வர்ஸ். ஆமா, மைக்ரோ அப்சர்வர்ஸ். அதாவது என்னன்னா, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, டிராஃப்ட் அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியே வந்துருச்சு. இதற்கு பிறகு இருக்கிற ப்ராசஸ் வந்து ஹியரிங் ப்ராசஸ். ஹியரிங்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அப்பீல் அதாவது இடங்களை நீங்க சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யறது அவங்களும் பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்கிரிபன்சிஸ் அதாவது முரண்பாடுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வருது இல்லைங்க, தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுக்கும். ஆமா, தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். அதுலயும் வந்து சுப்ரீம் கோர்ட்லயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எலெக்ஷன் கமிஷனே கிடையாது, இது வந்து வாட்ஸ்அப் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எல்டி இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ் உடைய நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறாங்களாம் வாக்காளர்களுக்கு. இதை பாருங்க, ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரியான. வாக்காளருக்கு வந்து மொபைல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறாங்க, இது வந்து ஆஜராகி விளக்கம் கொடுங்க அப்படின்றதுக்கு, இந்த ஹியரிங்லாம். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் கமிஷனை வாட்ஸ்அப் கமிஷன் கோர்ட்லயே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஞானேஷ்குமாருக்கு ஒரு பலத்த அடிதான். ஆமா, லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ்ல வரவங்க வந்து அவங்க இந்த மாதிரி ஹியரிங் போறாங்க இல்லைங்களா, அந்த ஹியரிங்கை வந்து அதை பார்வையிடுறதுக்கு, அதை மேற்பார்வையிடுறதுக்கு இந்த 8300 பேரை மைக்ரோ அப்சர்வர்ஸா போட்டிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அதாவது இல்ல, அதாவது இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், பேங்க் ஸ்டாஃப்ஸ், மத்திய அரசுடைய ஊழியர்கள், இவங்கெல்லாம் அதுல வந்து ஈடுபடுத்துறாங்க. மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து பிஜேபி ரூல்டு ஸ்டேட், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து இவங்க பெங்காலுக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்காங்க இந்த வேலைக்காக. அதாவது வெஸ்ட் பெங்கால் அதிகாரிகள் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா, ஹியரிங் வந்து வச்சு வெரிஃபை பண்ணி ஓகே பண்றது. லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி பட்டியல்ல வந்திருந்தா நோட்டீஸை கொடுத்து அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறது, அதை வந்து பார்வையாளர்கள் அது செய்யறது. இந்த வேலையை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு மேல அவங்க வந்து பார்வையாளராக இருந்துகிட்டு அவங்க வந்து இவங்களுக்கு மேல அவங்களுக்கு பவர் இருக்கிறதுனால அவங்களும் நிறைய பேரை டெலீட் பண்றாங்க, நீக்கிறாங்க. அது அவங்க ஒரு சூப்பர் செக்கிங் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவங்க மேல இருக்கு. அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெஸ்ட் பெங்கால் மக்களுடைய வாக்குரிமை வந்து புல்டோசரை வச்சு நீங்க இடிக்கிறதுக்காக 8300 பேரை நீங்க பெங்காலுக்கு இறக்குமதி பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க. இந்த மைக்ரோ அப்சர்வர்ஸ் வந்து ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு போதிய அதிகாரிகளை வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொடுக்கல, அதனாலதான் நாங்க வந்து எங்களுடைய அதிகாரிகளை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நாங்க வந்து நீங்க கேட்ட எம்ப்ளாயி நாங்க கொடுத்துருக்கோம், எவ்வளவு ஸ்டாஃப் வேணுமோ நாங்க கொடுத்துருக்கோம், ஆனாலும் நீங்க இதை செய்றீங்க அப்படின்ற வாதம்லாம் மம்தா பானர்ஜி அவங்களோட நோக்கத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. பாஜகவோட நோக்கத்தை இல்ல ரொம்பவும் எக்ஸ்போஸ் பண்ணி, நீதிபதிகள் வந்து இவங்க சொல்றது எல்லாருமே வந்து கேட்டுட்டு நீங்க வந்து வர மண்டே வர திங்கட்கிழமை வந்து நீங்க இதுக்கான விளக்கத்தை கொடுங்க, பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த அளவுக்கு இன்னைக்கு கோர்ட்ல, டெல்லியில, அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய பரபரப்பா மம்தா பானர்ஜியோடைய வாதங்கள் சுப்ரீம் கோர்ட்ல அவங்க ஆஜரானது பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல இதே எஸ்ஐஆர் பணி நடந்து 97,37,000 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டாங்க. இப்ப மீண்டும் அந்த நீக்கப்பட்டு ஒரு பட்டியலை 5,36,00,000 நினைக்கிறேன் ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க. அதுல 1,70,00,000 பேருக்கு இதே லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்ததா அதற்கும் திமுக வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அந்த வழக்குல என்ன நடந்துச்சு? இல்ல, அந்த வழக்கு வந்து இவங்க 1,70,00,000 சொல்றாங்க. நீதிமன்றம் வந்து 1,16,00,000 பேருக்கு தான் இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி லிஸ்ட்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராகவும் திமுகவுடைய வழக்கறிஞர் வழக்கு தொடுத்தது வந்து அங்க விசாரணையில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான வாதங்களும் அங்க நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதனால இது என்ன பிரச்சனை அப்படின்னா,
இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ் வந்து மக்களை வந்து எவ்வளவு தூரம் வெளியேற்ற முடியுமோ வெளியேற்றுங்க அப்படின்றது தான் வந்து இசிஐயோடைய நோக்கமா இருக்கே தவிர மக்களை வந்து சேருங்க. அதாவது இதுல இன்னொரு குறிப்பான விஷயம், தமிழ்நாட்டில் வந்து திமுக இந்த எஸ்ஏஆருக்கு எதிராக என்ன வாதங்களை வச்சாங்களோ அதே வாதங்களை மம்தா பானர்ஜி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹியரிங் போடுறீங்க, லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ்ன்னு சொல்றீங்க, நோட்டீஸ் அனுப்புறீங்க, மக்கள் வந்து நிரூபிக்க சொல்றீங்க, இவ்வளவும் மக்கள் செய்யறாங்கன்னா மக்கள் வந்து இது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன், அதாவது ஒரு ஹார்வெஸ்டிங் சீசன், மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும் போது நீங்க இந்த வேலையெல்லாம் நீங்க மக்களை செய்ய சொல்றீங்கன்னா மக்கள் மேல எவ்வளவு சுமையை நீங்க வந்து ஏத்துறீங்க, அது மாதிரி அதிகாரிகள் மேல நீங்க எவ்வளவு சுமையை ஏத்துறீங்க, இது எல்லாத்தையும் வந்து திமுக இங்க பேசுனாங்க. இதே வாதங்களை மம்தா பானர்ஜி அங்கேயும் சுப்ரீம் கோர்ட்லயும் முன் வச்சிருக்காங்க. மம்தா பானர்ஜி ஏற்கனவே இடி வந்து ரைடு போனப்ப அங்க நேரடியாவே போனாங்க, தனியா வந்து ஒரு கெத்தை காட்டினாங்க. அதுல என்ன நடந்துச்சு, எதுக்காக அந்த இடி ரைடு வந்தாங்க? வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு, மம்தாவுடைய கட்சிக்கு ஐபேக் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு இருக்காங்க. அதோட டைரக்டர் வந்து பிரதீக் ஜெயின். அவருடைய வீட்டில் வெஸ்ட் பெங்கால்ல வந்து இடி ரைடு. அது எதுக்காகனா, ஏதோ ஒரு நிலக்கரி சம்பந்தமான ஒரு பண பரிவர்த்தனையில வெளிநாட்டில இருந்து பணம், ஹவாலா பணம் வந்து ஏதோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்லி இடி ரைடு நடத்துறாங்க. அந்த ரைடு நடந்துட்டு இருக்கும்பொழுது வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. ரைடு நடந்துட்டு இருக்கும் போது போலீஸ் அதிகாரிகளோட வீட்டுக்குள்ளேயே போயிட்டு இவங்க என்ன இடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்ள வந்துட்டு முக்கியமான ஆவணங்கள், எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதாவது கம்ப்யூட்டர், லேப்டாப் மாதிரியான, ஃபோன் மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு இடியோட குற்றச்சாட்டு. இது வந்து எங்களுடைய விசாரணைக்கு வந்து அவங்க இடையூறு பண்ணிட்டாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அதுக்கு எதிராக வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸும் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம ஐபேக்கோடைய ஆபீஸ்ல நடந்த ரைடு, அங்கேயும் போயிட்டாங்க. அங்கேயும் போயிட்டு அங்கேயும் இதே மாதிரியான பரபரப்பு. இதெல்லாம் வந்து போன மாசம் மம்தா செய்த அதிரடி. அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்காக போறாங்க அப்படின்னா, இன்னும் 2-3 மாசத்துல வந்து தேர்தல் வர இருக்கு, எங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, எங்களுடைய வேட்பாளர் பட்டியல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஐபேக்ட் வந்து இவங்க எடுக்கிறதுக்காக தான் இந்த ரைடுன்ற பேர்ல திருடுறதா. ஓகே, அவங்க சொன்னது வந்து எங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய வேட்பாளர்கள் யாருன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த நோக்கத்துக்காக நீங்க ரைடு நடத்திருக்கீங்களே தவிர உங்களுக்கு ஊழலுக்கான ரைடு கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இதா வலுவா பேசி இடி மேல வந்து எஃப்ஐஆர் போட்டு விட்டாங்க. இடி ஆபீசர்ஸ் மேல நீங்க வந்து இது மாதிரி ஓவர் ரீச் பண்ணி அத்துமீறி நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கு எதிராக இடி சுப்ரீம் கோர்ட்ல கேஸும் போட்டாங்க. அதனால போன மாசம் வந்து இடி ரைடுக்கு எதிரான ஒரு ரைடு மம்தா பானர்ஜி செஞ்சாங்க. 2 நாளைக்கு முன்னாடி டெல்லி போலீஸை வந்து ஓட விட்டாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு பிஜேபியோட இந்த குறிப்பா இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய எஸ்ஏஆர் ப்ராசஸுக்கு எதிரான ஆணித்தரமான வாதங்களை வச்சிருக்காங்க. அதனால தொடர்ந்து அவங்க இப்போ செய்தியில் வந்துட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய ஆதரவும் அவங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை நாங்க கொண்டு வர போறேன் நாடாளுமன்றத்துல, ஆமா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல, ஆனா இவருக்கு எதிரான ஒரு கரையை வந்து அந்த ரெக்கார்ட் பண்ண போறோம், இவர் வந்து பேர்பட்ட ஆள் அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து நாங்க அதை பரிசீலிப்போம் அப்படின்ற கூட வேணுகோபால், காங்கிரஸ் மூத்த தலைவர், அவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து அந்த பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் கூட ஞானேஷ்குமாருக்கு எதிராக மம்தா பானர்ஜி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எஸ்ஏஆருக்கு எதிரான ஒரு பெரிய போர் வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதோட உச்சமா இன்னைக்கு மம்தா பானர்ஜி உச்சநீதிமன்றத்தில் அவங்க வாதங்களை முன் வச்சிருக்காங்க. ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.